Morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied partial elasticity demand. Today we go for new chapter, that is 7th chapter, Financial Mathematics. The first heading is annuity. Annuity la some types of annuities irukku. First one நம்ம வந்து immediate annuity or ordinary annuity or certain annuity. இது மூணுமே ஒன்று தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா இது டோட்டல் அமௌண்ட்டு, இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ. இது லாஸ்ட் ஒன் வந்து பெர்பெச்சுவல் ஆனுட்டி ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஓகே, இது வந்து இந்த இமீடியட் ஆனுட்டியில் வரக்கூடிய ஏ அண்ட் பி உடைய ஃபார்முலா. ஸோ இமீடியட் ஆனுட்டி அப்படின்னா இந்த பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு நம்ம எப்படி கட்டுவோம்னா எண்ட் ஆஃப் த இயரில் கட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் அண்ட் வெஹிக்கிள் லோன், அது எல்லாமே அந்த மந்த் முடிகிறப்போ தான் அந்த மந்த்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, அந்த இதில் வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா இது. ப்ரெசன்ட் வேல்யூக்கான ஃபார்முலா இது. பெர்பெக்சுவல் ஆனுட்டி இந்த மூணு யூஸ் பண்ணி தான் நான் சம் போட போகிறேன், அதனால் அதை மட்டும் எழுதியிருக்கேன். மீதி ஃபார்முலாஸ்லாம் உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ லெட் us see exercise 7.1 first sum. Find the amount of an ordinary annuity அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆஃப் rupees 3200 per annum. அப்போது அது வந்து பெர் ஆனம் அது ஆனம் கட்டுறது அமௌண்ட் என்னவோ அதுதான் நமக்கு வந்து ஸ்மால் ஏ. ஐன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் இஸ் தி பீரியட், எவ்வளோ இயர் கொடுக்குறாங்கன்றது. ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் ஃபார் 12 years கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 10% per year. 10% கொடுத்துருக்காங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 10%ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு rupees 3200. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஏ அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் அன் ஆர்டினரி. ஸோ ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 10% அப்படின்னா 10/100ன்னு போட்டுக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0.1ன்னு வரும். அண்ட் ஆல்சோ வாட் இஸ் என், என் இஸ் ஈக்குவல் டு எத்தனை இயர் கொடுத்துருக்காங்களோ அது 12 years கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என் வேல்யூ இஸ் 12. ஸோ நாம் இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஏ வேல்யூ. So amount A is equal to, first write the formula, A by I 1 plus I whole power n minus 1. Okay, capital A is equal to A by I into 1 plus I whole power n minus 1. Substitute all the values here. A is 3200 by small I is 0.1, இது எழுதிக்கோங்க, into 1 plus 0.1 whole power 12 minus 1 is equal to, இது வந்து 0.1 இல்லையா, நம்ம 10 வந்து மல்டிப்ளை அண்டு டிவைட் பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டர் 1 ஆகிடும், நியூமரேட்டரில் 32000ன்னு வரும். ஸோ 1 ப்ளஸ் 0.1 becomes 1.1 power 12 minus 1. லிசன், 1.1 power 12 வந்து உங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 1.1 power 12 உடைய வேல்யூ 3.1384. 3.1384 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அவர் 1.1 power 12 வேல்யூ. அந்த வேல்யூ எங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 32000 into 3.1384 minus 1. ஸோ 32000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2.1384ன்னு வரும். now multiply we get the answer. so our answer is 6842.8ன்னு வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எழுதுகிறோன்னா rupees 68429. that's all. now let us see sixth sum. Find the present value of rupees 2000 per annum for 14 years at the rate of interest of 10% per annum if the payments are made at the end of each payment period. And 1.1 whole power minus 14 value is also given 0.2632. இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்முலா we use this formula. okay, first A is rupees 2000, I is equal to 10%, same 10/100 becomes 0.1 and n is number of years, அது பீரியட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 14, அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ P is equal to, ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, A by I into 1 minus
1 plus I whole power minus n. Okay, now substitute the values. A value is 2000 by 0.1 into 1 minus, write in bracket, 1 plus I value is what? I is 0.1 power minus 14. This is equal to, here also multiply by 10. Both numerator and denominator we get 20,000 in the numerator, denominator 1 and varum. So 1 minus 1 plus 0.1 becomes 1.1 power minus 14, and this value is also given using that value, 20,000 into 1 minus 0.2632. Okay. So 1 minus 0.2632 is 0.7368. Multiplying we get this. Therefore, our present value is rupees 14,736. That's all. Next heading வந்து annuity due. Annuity dueல வந்து present value இது, amount formula is this, a into 1 plus I by I into 1 plus I whole power n minus 1. இங்கே present value a into 1 plus I by I into 1 minus 1 by 1 plus I whole power n or 1 minus 1 plus I whole power minus n ன்னு போடலாம். முன்னாடி போட்ட அதே ஃபார்முலா தான், எக்ஸ்ட்ரா வந்து 1 plus I மட்டும் வரும். இது வந்து annuity dueன்னு வந்ததுன்னா இந்த ஃபார்முலா. annuity due அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த டியூவை வந்து ஸ்டார்டிங்கில், மந்த் ஸ்டார்டிங்கில் கட்டக்கூடியது. ஓகே, இப்போது 8th sum பார்க்கலாம். 8th sum, find the amount at the end of 12 years of annuity, rupees 5,000 payable at the beginning of each year. So இது annuity dueல வந்துடும். beginning of each yearனா, if the money is compounded at the 10% per annum. So 12 years கொடுத்துருக்காங்க, n is equal to 12 போட்டுக்கோங்க, rate of interest 10%, that is same 0.1, and amount வந்து பார்த்தீங்கன்னா annuity amount rupees 5,000. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, உங்களுக்கு find the amount. ஸோ a வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ a வேல்யூ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் given 1.1 power 12 equal to 3.1384. இதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவர் a வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா எழுதிக்கோங்க, a into 1 plus I by I into 1 plus I power n minus 1. This is equal to, a is equal to what? A is 5,000, is it? A is equal to 5,000. 5,000 into 1 plus I. 1 plus 0.1 ன்னு வரும் by 0.1 into 1 plus 0.1 power n is what? N is 12 minus 1. This is equal to 5,000 into 1.1 by 0.1 into, this is also 1.1 power 12 minus 1. So இப்போ 10ல நீங்கள் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். பண்ணும்போது இது வந்து 50,000 வரும். இந்த 0.1 வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக போடுறோம். இன்ட்டு 1.1 மல்டிப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ 1.1 power 12 வேல்யூ இஸ் 3.1384 minus 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இது மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 50,000 1.1 இன்ட்டு 2.1384. ஸோ ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 117,612 வந்திருக்கு. therefore A is equal to rupees 1,17,612. that's all. நெக்ஸ்ட்டு பெர்பெச்சுவல் annuity. அது ஃபார்முலா பார்த்திங்கன்னா P is equal to A by I. பெர்பெச்சுவல் அப்படின்னா லிமிட்டே இல்லாமல், எண்ணுக்கு வந்து லிமிட்டு கிடையாது, டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். எத்தனை இயர்ஸ் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க, டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அதை தான் பெர்பெச்சுவல் annuity அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 10th sum பாருங்கள். 10th sum is, what is the amount of perpetual annuity of rupees 50 at 5% compound interest per year? ஸோ 5% அது ஐன்னு எடுத்துக்கோங்க, ஏ 50 rupees எடுத்துக்கிறோம். ஸோ பெர்பெச்சுவல் annuity அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதுதான்.
perpetual annuity present value is A by I. So A by I is equal to A is 50 and I 5% அப்படின்னா 5 by 100 is equal to 0.05 அப்படின்னு எழுதலாம். So 0.05. So to remove the point in the denominator, we multiply both numerator and denominator by 100. So 2 digit இருக்கிறதுனால நம்ம 100ல multiply பண்ணுறோம். So we get 5000 by 5 மட்டும் வரும். So dividing we get 1000. So our present value is rupees 1000. That's all. Next let us see example 7.10. Find the annual rate of interest. Rate of interest na I கேக்குறாங்க. To get a perpetuity of rupees 675 for every half yearly. Actually நமக்கு இயர்லின்னு கொடுப்பாங்க, n கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து half yearlyன்னு கொடுத்துருக்காங்க. From the present value of rupees, P value is also given rupees 30,000. So P is equal to 30,000 and A is equal to rupees 675 and K equal to, அதாவது half yearly, quarterly அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் half yearly அப்படின்னா இயருக்கு எத்தனை தடவை கட்டுறோம் அப்படின்றது தான் இந்த K வேல்யூ, தட் இஸ் 2 times வரும். இப்போ சப்போஸ் குவார்ட்டர்லினா 4 போடணும். I is equal to கொஸ்டின் மார்க், I தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது சேம் ஃபார்முலா, ஆனால் இதில் வந்து I by K, சாதாரணமாக ஐனா நம்ம half yearly அப்படின்னு இருக்கும்போது I by Kன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, கேக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ வேல்யூஸ்லாம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் P வேல்யூ கிவன். ஸோ 30,000 is equal to A is 675 by I தான் நமக்கு தெரியாது, I divided by 2. ஸோ இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா 1350 by I வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் 30,000. ஓகே, இப்போ I is equal to by 30,000. I is equal to 1350 by 30,000 வரும். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.045 வந்திருக்கு, 0.045. ஸோ நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பர்சன்டேஜில் போடணும். பர்சன்டேஜ்னா மல்டிப்ளை பை 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பெர்பெச்சுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0.045 into 100. இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ 4.5% அப்படின்னு வரும். இதான் வந்து நமக்கு ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, I hope you all understood today's class. Do the homework and the example sums also. Thank you, students.